ஒரே மாதிரி மீன் வறுத்து போர் அடிக்குதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னாக்க நல்ல டிஃப்ரெண்ட்டாக மசாலாவோட ஒரு மீன் வறுவல் செய்ய போகிறேங்க. அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன மீன் வேணாலும் எடுத்துக்கங்க, அது உங்கள் விருப்பம். நான் வந்து சங்கரா மீன் வாங்கியிருக்கேங்க. அதை சுத்தம் பண்ணி நான் மசாலா தடவி ஏற்கனவே வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து எப்படி வறுக்க போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். தோசை தவா வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். நல்லா நைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு, அரை தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், உப்பு, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். மீனுக்கு வந்து உங்கள் விருப்பப்படி என்ன மசாலா வேணாலும் நீங்கள் சேர்த்து ரெடி பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற இந்த மெத்தடில் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே வதங்கிடுச்சிங்க. இது எல்லாமே தோசைக்கல்லில் வந்து பரப்பி வச்சுருவோம். பரப்பி வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் மேலே வந்து ஒவ்வொன்றா வச்சிடலாம். பார்க்குறப்ப சூப்பராக இருக்குல்ல. சங்கரா மீன் வந்து உடஞ்சிருன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உடையாது. நம்ம வந்து செய்கிற பக்குவத்தில் தாங்க இருக்குது. அவ்வளோதான். மேலேயே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1லேருந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அது ஒரு மனம் வேறு லெவலில் இருக்கும். அப்போது வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் எடுத்து ஒவ்வொன்றா திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டோடனே கீழே இருக்க வெங்காயம்லாம் அந்த மசாலா வந்து மீனோடவே ஒட்டி இருக்கும். அப்போது வந்து அந்த வேறு மாதிரி மனம் கொடுக்கும். அப்பயே சாப்பிடணும் போல் இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ரசத்தை வச்சுட்டு இந்த மாதிரி மீன் வறுவலை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து மீன் குழம்பு தான் வச்சுட்டேன். அதனால் வந்து நீங்கள் ரசத்துக்கு இந்த மீன் வறுவல் வந்து செமையாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் மீன் வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. மீன் குழம்பு ஏற்கனவே வச்சுட்டேன். அதனால் நான் மீன் குழம்பு ஊற்றி தான் சாப்பிட போகிறேன். நீங்கள் வந்து ரசத்துக்கு இதை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோடு சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு நல்லா தான் இருக்கும். ஏன் சும்மாவும் சாப்பிட்லாம், அது நம்ம இஷ்டம் தான். ஆனால் இந்த மெத்தடில் மீன் வறுத்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி.